முதலில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு வலிமையான கண்டனங்களை பதிவு பண்ண எனக்கு கடைப்பட்டிருக்கேன். கருத்துக்களை சொல்வதற்காகவும் அந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் நெறியாளர்களையும் பத்திரிகையாளர்களையும் தாக்கும் ஒரு கொடூர அரசியல் இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் இதை ஒருபொழுதும் அனுமதிக்காது. அதுக்கான வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறது. இரண்டாவது முதல்ல மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன அனாலஜி ஒன்று சொல்லுவோம். பாண்டவர்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கை இருக்குது, கௌரவர்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணுறோம். அது ஒரு பெரிய பாரத போராக வருது. ஆனால் அந்த போரில் பாண்டவர்களுக்கு பாரதத்தில் கௌரவர்களுக்கு எதிர்த்து போய் நின்னாலும் சில பேர் எதிர்க்க மனசு வரலை. அங்கே இருக்கக்கூடிய பிதாமகர் பீஷ்மராக இருக்கலாம், துரோணராக இருக்கலாம், அவங்களுடைய குருமார்கள் கிருபாச்சாரியார் போன்றவர்கள் இருக்கலாம். அதுபோல தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு திமுக மேலே எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் எங்களால் மக்களுக்கு உண்மையாக போராளிகளாக இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்கள் மேலேயோ கம்யூனிஸ்ட் தோழர்கள் மேலேயோ எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த தீய சக்தியை பாதுகாத்து நிற்கிறதுக்கும் இன்றைக்கி அதுக்கு கொடுத்துருக்கிற விலையும் என்னன்றதை நீங்களே பார்த்துக்கங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாத ஒரு பண்ணையார்த்தனம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த ரவுண்டில் பேசுவோம். வியூகம், ஒரு கட்சியோட வியூகத்தை பற்றி தான் இந்த மேடையே. இதில் யுக்தி இருக்கலாம், புத்தி இருக்கலாம், அண்ணன் சொல்லுவார் பக்தியும் இருக்கும்னு. ஆனால் இதில் முக்கியமாக இருக்கிறது சக்தி, மக்கள் சக்தி. இந்த வியூகம், புத்தி, யுக்தி இதெல்லாத்தையும் தாண்டி சில பேர் கத்தியும் வச்சுருப்பான். அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் சக்தியே இங்கே மகத்தான சக்தி. அதன் தீர்ப்பே இந்த ஜனநாயகத்தின் தீர்ப்பாக இருக்கும். அந்த தீர்ப்பு தாவேக்காக்கு ஆதரவாக இருக்கும்னு அறுதிட்டு என்னால் சொல்ல முடியும். இந்த 1-2 அலையன்ஸ் இதெல்லாம் பாப்பா நம்பர், அதெல்லாம் எலெக்ஷனில் தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடி உள்ளது. ஒரு தலைவரை எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் மக்கள் பார்த்துட்டா இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் எதுவுமே எடுபடாது அப்படின்னு ஞாபகப்படுத்துறது. 90 சீட்டு 2.5 வருஷம் சிஎம்னு பேச்சுவார்த்தை நடத்துனவங்க தானே. எங்களை எல்லாரும் கேட்டாங்க, நாங்க ஒத்துக்கலையே. எங்களுக்கு வந்தது நீங்க பேசாம அவங்க எப்படி உங்க கூட பேசுவாங்க? எங்க வாசலுக்கு எல்லாரும் வந்தாங்க. நாங்க எந்த வீட்டு வாசல்ல நின்னு கத்துனாங்களா 90 சீட்டு ஃபில்லர்ஸ், அதெல்லாம் ஃபில்லர்ஸ்னு சில பேர் வருவாங்க. நாங்க அவங்கள அந்த தூதுவருக்கு உண்டான மரியாதை கொடுத்து எந்த இடத்துலையும் தாவேக்கா அதெல்லாம் என்டர்டெயின் பண்ணவே கிடையாது. இதை ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கலாம். ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வடிவேல் காமெடி தான் வரும். திரும்ப பேசுற நீ அது வரும். அதில் ஒரு டைலாக் வரும், அவர் தப்பிச்சிட்டாரு இவர் போயிட்டாருன்னு. அதுபோல் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சுட்டு ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு, வேல்முருகன் அண்ணன் போயிட்டாரு. போன அடுத்த நாள் அப்படியே பக்கமாக எனக்கு எல்லார் மேலேயும் உங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை இருக்குது அப்படின்றாரு. 5 வருஷமாக அதை சொல்லியிருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும். அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் கூட்டணி கணக்குகளை பேசலாம், பட் மக்கள் தீர்ப்பை நீங்கள் கவனிக்கலை. மக்கள் ஆட்சி 5 வருஷமாக கவனிக்கலை. அதை மக்கள் கவனிச்சிட்டாங்க, தாவேக்காவையும் கவனிச்சிட்டாங்க. தீர்ப்பு வரும், மக்களாட்சி வெல்லும். பாலாஜி அண்ணன் கோச்சிக்கிட்டாரு. என்ன நீங்கள் காசு கொடுத்தலாம் ப்ரூஃப் இல்லாமல் சொல்கிறீங்க? நாங்கள் எங்கே சொன்னோம்? அண்ணன் தான் சொன்னார் செல்ற நோட்டு கொடுத்துருக்குறோன்னு. அதுக்கு நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? செல்ற நோட்டு கொடுத்துருக்காரு, 200 வெள்ள போகிறோம்லாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போது தமிழக வெற்றி கழகம் என்ன யுத்தி பண்ணிடுச்சு? ஒரே ஒரு அரசியல் பாம் ஒன்று, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு. இன்றைக்கி அறிவாலயத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மொத்த குழப்பத்திற்கும் ஏன் திருமானனுக்கு 8 தொகுதி இவ்வளோ இழுத்தடிச்சு கொடுத்தாங்க, தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்தாங்கன்னா குழப்பம் அங்கே பண்ணது. அங்கே கேட்ட அந்த யுத்தி பலன் உங்களுக்கு இல்லையே. தேமுதிகவுக்கும் விசிகாவுக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்களுக்கு அவங்களுக்காக வச்சதா? நாங்கள் வச்சது திமுக. அது இன்னைக்கு அது வெற்றி பெறாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் கமல் அவர்கள் எனக்கு சீட் வேணான்ட்டார். ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற இந்த சீட் ஷேரிங் வெளில போகிறது இல்லை, ஒரு டெஸ்பரேட்டாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அந்த டெஸ்பரேஷனுக்கு இன்னொரு ப்ரூஃப் சொல்லட்டுங்களா? இப்போ திமுக தோற்றுற போகுது. இந்த எலெக்ஷனில் தோற்ற பிறகு என்ன சொல்லணும்? ஐயா முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின்னு சொல்லணும். அதான் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின்னு சொல்லணும். ஆனால் அந்த கட்சியில் இன்னொரு முன்னாள் முதல்வர் இருக்கார். அவர் 3 வாட்டி முன்னாள் முதல்வர், ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள். வேற கட்சியில் இவருக்கு எதிராக முன்னாள் முதல்வராக இருந்த ஒருத்தரை கூட்டிகிட்டு திமுகவில் சேர்த்துருக்காங்க. நாளை எலெக்ஷன் தோற்ற பிறகு 2 முன்னாள் முதல்வர் ஒரு கட்சியில் இருப்பாங்கன்னா பாருங்க. இதை விட திமுக டெஸ்பரேட்டாக இருக்கின்றதுக்கு நான் வேறு என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்னேகன் சொன்னார், இந்த 2026 எலெக்ஷனில் அடிக்கிற அடியில் நடிகர்கள் வரவே கூடாதுன்னு. யாரடா சொல்கிறான்னு பார்த்தா ஐயா கமலஹாசனை தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் 26 தேர்தலுக்கே வரலடா அப்படின்னு போயிட்டார். நம்ம யோசிக்கிறோம் இவங்க ஏதோ கருத்து நமக்கு சொல்கிறாங்க. இல்லை அது உட்கட்சி பூசல் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அது நமக்கு தான் புரியல. பாவம் இன்னைக்கு வெளில வந்துருச்சு. வியூகம், இன்னைக்கு ஒரு வருத்தத்தோட விஷயத்தை பதிவு பண்ணுறேன். இங்கே கூட்டணி கட்சிகள் ஷேர் ஆட்டோவில் ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க. 10 பேர் ஏற்றினா 11 ஆளுக்கு அந்த கமிஷனில் பாதி, எல்லாம் ஓகே. அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். அது உங்கள் எல்லாருக்கும் உள்ளபடியே உளச்சான்றின்படி சந்தோஷம் திருப்தினா சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், ஒரு நடிகர் சொல்கிறார், அவர் பேரை சொல்ல வருத்தப்பனக்கு, எந்த நாய்க்கும் நரிக்கும் நீங்கள் சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் எங்கள் தலைமை சொன்னான்னு சொல்கிறாரு. யாரை சொல்கிறாரு?
கூட்டணி கட்சிகளை திமுக தலைமை சொன்னா நாய்க்கோ நரிக்கோ ஒரு ஓட்டு கேட்பாராம். கூட்டணி கட்சிகள் இப்படி நடத்துது திமுக. இது ஒரு எக்ஸாம்பிள். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குதான் அடிமை மக்கள், இந்த மக்களுக்கான விடுதலைன்னு சொன்னார் அம்பேத்கர். அதை தோல்ல சுமந்து வந்தார் திருமாண்ண. இன்னைக்கு அதை வேணான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி பேச்சு போய் சரண்டர் ஆயிருக்காரு. இதுதான் எனக்கு ஏன்னு புரியல. இனிமே வரலாம் சான்ஸ் இல்ல. இல்ல எனக்கு நான் 8 தொகுதி வாங்கிட்டாரு. நான் முதல் ரவுண்ட்லயே பதிவு பண்ணேன். எங்களுக்கு கௌரவர்கள் மேலதான் போரு. ஆனா முன்னாடி நிக்கிற பீஷ்மரை எங்களுக்கு எதிர்க்க முடியல. ஆனா வருத்தமா இருக்கு அவர் அங்க நிக்கிறாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பராசக்தி படத்தை பத்தி ஒன்னு சொன்னார் அண்ணன். காமராஜர் ஐயாவையே தரம் தாழ்ந்து பேசின அந்த திமுக கூட கூட்டணி போக வேண்டிய நிர்பந்தத்தில் காங்கிரஸ் இருக்கு. பராசக்தி படத்தை பற்றி என்ன பேச போகிறாங்க? பராசக்தி படம் வந்து காங்கிரஸ் பயமுறுத்தலாம் எடுக்கல, தாவேக்காக தான் பயமுறுத்த முடியும்னு பார்த்தாங்க. படம் 2 நாள் கூட ஓடல. அடுத்த 2ஆம் நாள் டெல்லியில் போய் பொங்கல் கொண்டாடுறாங்க. தமிழகத்தை எந்தெந்த இடத்துல தமிழகம் தலை குனிஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன பட்டியல். தமிழகத்தில் 14 மாவட்டத்தில் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோ சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸரோ இல்லை. இதுக்கு என்ன தெரியுமா ரிசல்ட்டு? 40,000 போக்சோ வழக்குகள் இந்த 4.5 வருஷம் பதியப்பட்டிருக்கு. 40,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டிருக்காங்க. இதை கணக்கெடுத்து பார்த்தா எவ்வளோ திமுக காரன் பேர் வரும் தெரியல. 2.5 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். இந்த லட்சத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஆட்சியாளர்களின் லேப்ஸ். 40,000 நடக்குதுன்னா இது நடந்தது எல்லாம் எஃப்ஐஆர் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. நடந்தது எல்லாம் எஃப்ஐஆர் ஆகிறது கிடையாது, எஃப்ஐஆர் ஆன எல்லாம் சார்ஜ் ஷீட் போகிறது கிடையாது, சார்ஜ் ஷீட் போன எல்லாம் தீர்ப்பு போகிறது கிடையாது. அப்படியே 40,000 வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். அதில் ஒரு 103 கோடி ரூபா காம்பன்சேஷன் மட்டும் கட்டியிருக்கு இந்த அரசு அந்த குழந்தைகளுக்கு. பராசக்தி படத்தோட கலெக்ஷன் வெறும் 51 கோடி ரூபா. பார்த்துக்கங்க, இதுதான் இவங்களோட ஆட்சி. இவங்க எல்லா இடத்துலையும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற பில்லர் தான் இவங்களோட கூட்டணி ஆட்சி. ஒரு காஃப் சிரப்பு இரும்பல் மருந்தை தயாரித்து 22 குழந்தைகள் அண்டை மாநிலத்தில் சாகுது. அதுக்கு காரணம் யாரோ பண்ணானுவாங்க. இல்லை, அதுவும் ஒரு சதி. சிஏஜி ரிப்போர்ட் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் 33% வேக்கண்டாக இருக்கு. நான் இப்போ அனுப்புகிறேன்னே, இப்போவே அனுப்புவேன். 33% ட்ரக் இன்ஸ்பெக்டர்களுக்கான வேலை காலியாக இருக்கு. அந்த மருந்துகளை இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் இல்லை. 66% தான் மருந்துகளை இன்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதில் இன்ஸ்பெக்ட் பண்ணப்படாத மருந்தா போகுது. இது 500 மடங்கு அந்த டைஎத்திலின் கிளைகால்ன்ற உட்பொருள் 500 மடங்கு அதிகமாக இருக்குது. 1 பங்கு இருக்கலான்ற இடத்துல 500 பங்கு அதிகமாக இருக்குது. அதுதான் அந்த குழந்தைகள் மரணத்துக்கு காரணம். இன்னைக்கு தமிழகம் தலைகுனிலையா? பெண்களுக்கு எதிரான குற்றம். மணிப்பூரை கேளுங்க, உத்தரப்பிரதேச கேளுங்க, நான் சொல்கிறேன் அதையும் கேளுங்க. எங்கள் நாங்குநேரியும் கேளுங்களேன், எங்கள் விளாத்தி குளத்தையும் கேளுங்களேன். பொன் குழந்தைய காணோன்னு கதறுது. 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்த பொன் குழந்தை +2 எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வர்றா. ஒரு உடல் உபாதையை கழிக்க போகிறா. 16 மணி நேரமாக அந்த குழந்தைய தேடுறாங்க, கிடைக்கல. அதுக்கு பதில் சொல்லாமல் இங்கே ஸ்கூல் பசங்களை கூட்டிகிட்டு வந்து ரீல்ஸ் போடுறது தான் இந்த அரசாங்கமா? இன்னைக்கு இளைஞர்களை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வைப்ரித்தி MKS பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இதுக்கு எதுக்குங்க முதல்வர்? அதுக்கு ஒரு டிடிவி வாசன் போதுமே. அதுக்கு எதுக்குங்க ஆட்சியாளர் நான் கேட்குறேன். அங்கே எஃப்ஐஆர் போடலை, அந்த குழந்தைய தேடுறதுக்கு போகல. இது எது மேலேயுமே அக்கறை இல்லாமல் இந்த இடத்துல சினிமாவும் அரசியலும் ரீல்ஸும் ப்ரமோஷன்ஸும் மட்டுமே பண்ணுவீங்கன்னா எப்போ தான் இந்த மக்களுக்கான அரசியலை பேசுவீங்கன்னு? எங்களுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளானே தேவையில்லை. அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று சொல்லுவாங்க, அடிக்கிறது தான் பிளானே. இந்த மாதிரி ஒரு தீய சக்தி ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும்னா இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எதிரானது. இந்த மதம், அந்த ஜாதி, இந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எதிரான ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் குறைஞ்சிட்டோம். கல்வியில் ட்ராப் அவுட் அதிகமாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் இருக்கு. நான் எல்லாத்தையும் பாலாஜனுக்கு அனுப்புவேன். எல்லா ரிப்போர்ட்டும் நான் பாலாஜனுக்கே அனுப்புவேன் பர்சனலாக. அந்த நிலைமையில தமிழ்நாட்டை எடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்படியே பாலாஜனம் போடலனாலும் நம்ம ரீல்ஸ் வரும்போது எங்கள் ஆளுங்க போடுவாங்க, கீழே இந்த ஃபோட்டோஸ் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இந்த நிலைமையில தமிழ்நாட்டை நீங்கள் அழிக்க முடியும்னா, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்க முடியும்னா 2026 மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் திமுக தமிழகத்தில் ஆட்சி கிடையாது. 2026 வெல்ல போவது மக்கள் சக்தி. மக்கள் சக்தி விஜயுடன் இருக்கிறது. நாளைய முதல்வர் இன்றைய எங்களின் தளபதி விஜய். களத்தில் சந்திப்போம், மாற்றத்தை எதிர்நோக்குவோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி.